ஹலோ ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சுவையான ஒரு மட்டன் பிரியாணி எப்படி செய்யணும்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு கரண்டி நெய், ஒரு கரண்டி தேங்காய் எண்ணெய் ஊற்றி அது நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் இந்த ஸ்டேஜில் நம்ம போடணும். அதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஸ்லேஸாக வெட்டி வச்ச வெங்காயத்தையும் பச்சை மிளகாய் காரத்துக்கு நம்ம போட்டு அதை கோல்டன் ப்ரௌனாக வரும் மட்டும் வதக்கிறதுக்கு நம்ம இது வதங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்களா, இப்படி அழகாக நல்லா பொரிஞ்சு கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும், இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம சேர்க்கணும். சேர்த்ததுக்கப்புறம் அந்த ஸ்மெல் போக மட்டும் நல்லா வதங்கணும். பார்த்திங்க தானே, இப்படி அழகாக நுர மாதிரி வருது. இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும், தக்காளி பழம் நான் இல்லாததால் பேஸ்ட்டு போடுறேன், தக்காளி பேஸ்ட்டு. அதையும் நம்ம வதங்கி இங்கே பார்த்திங்களா அழகாக கலர்ஃபுல்லாக சைடில் அழகாக எண்ணெய் திரண்டு வருது. இதில் நம்ம கொத்தமல்லியும் புதினா இலையும் நம்ம சேர்க்குறோம். அதையும் சேர்த்து அதையும் நல்லா அடி பிடிக்காத மாதிரி பார்த்துக்குங்க. இல்லாட்டி கொஞ்சம் அடி பிடிச்சிச்சின்னா சுத்தமாக டோட்டலாக போயிடும். இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் தனித்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் வீட்டில் அரைச்ச மசாலா, கரம் மசாலா இவ்வளோத்தையும் போட்டு அதையும் நம்ம வதக்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம கதம்ப மட்டன் பிரியாணி, இதுக்கு கறிக்கோவர், உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி இதையும் நீங்கள் சேர்த்து பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும். மட்டன் செய்கிறண்டா கூட நீங்கள் செய்யலாம். அப்போ நம்ம இவ்வளோத்தையும் நல்லா வதக்கினப்புறம் இந்த ஸ்டேஜில் நம்ம தயிரை சேர்க்கணும். தயிரை நான் சேர்த்ததுக்கப்புறம் பாருங்கள், கலர் வேறு லெவலில் இருக்கும். இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த பிரியாணி பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க தானே, பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி இதில் நம்ம மட்டனை நம்ம வேக வச்சுருந்தோம், மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை நம்ம இந்த இதில் நம்ம சேர்த்துக்கிறோம். நம்ம சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம 4 சுண்டி அரிசி எடுத்துருக்கோம். 4 சுண்டு அரிசிக்கு 1 கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி அளவு, இதான் நல்லா மெஷர்மெண்ட்டு. நீங்கள் சேர்த்து பாருங்கள், குழையாமல் பிரியாணி வரும். இதில் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, நெய், எலுமிச்சம்பழம், புதினா, கொத்தமல்லி சேர்த்து ரொம்ப ஹை தீ வச்சு நீங்கள் ஒரு 1/4 மணி நேரம் விடுங்க. அதுக்கப்புறம் திறந்து பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம இந்த ஷீட்டு வச்சு நம்ம தம் போட்டு இறக்கி பாருங்கள். 10 நிமிஷம் கழிச்சு சுவையான கதம்ப மட்டன் பிரியாணி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். பார்த்திங்களா அழகாக இதுக்கு நல்ல காம்பினேஷனாக ரைத்தாவும் நான் ஃப்ரெஞ்சாக இது உருளைக்கிழங்கு பொரித்து வச்சுருக்கிறேன். அதையும் நம்ம சாப்பிட்டு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்தது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.